அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு கட்ட மாறுதிசை மின்னோட்ட மின் ஏற்றி பார்க்கலாம். இது சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர். அப்ப இது எதுக்கு யூஸ் ஆகுது, இது எங்க பயன்படுத்தலாம்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். மின் ஏற்றி ஜெனரேட்டர் தொழிற்சாலைகள்ல இல்ல திடீர்னு எதனா ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த இடத்துலலாம் கண்டிப்பா இதனுடைய மின்னாற்றினுடைய பங்கு பெரும் பங்கு வகிக்குது. அப்ப இது எப்படி இயங்குது, இதுல முக்கியமான என்னென்ன பாகங்கள் இருக்குது அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற பயன்படுத்துறது தான் நம்மளுடைய இந்த மின்னேற்றி. இயந்திர ஆற்றலை என்ன ஆற்றலா மாத்துறது, மின்னாற்றலாக மாற்ற நமக்கு இந்த மின்னேற்றி பயன்படுத்துறோம். அப்ப இயந்திர ஆற்றல்னா என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இயந்திர ஆற்றல் நிலையாற்றல் இயக்காற்றல், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இயந்திர ஆற்றல். அப்ப அது நம்மளுடைய விழாக்கள்ல பார்த்திருப்பீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மோட்டார் மாதிரி இருக்கும், அது ஒரு கயிறு மூலியமா இயங்கும் பொழுது மோட்டார் என்னவும் ரன் ஆகும். மோட்டார் ரன் ஆகும் பொழுது அப்ப அது இயந்திர ஆற்றல் என்னவா மாறும், மின்னாற்றலா மாறும், லைட் எல்லாம் எரியும். அப்ப இந்த இயந்திர ஆற்றல் அது நிலையா இருக்கும் போது ஒரு நிலையாற்றல் இயக்காற்றல் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இயந்திர ஆற்றல். அப்ப இந்த இயந்திர ஆற்றல் என்ன ஆற்றலா மாறுது, மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. அப்ப இதன் மூலியமா தான் இப்ப நம்மளுடைய வேலையை வந்து என்னது, இயந்திர ஆற்றலை மின்னாற்றலா மாற்றுறதுக்கு தான் இந்த மின்னேற்றி பயன்படுத்துறாங்க. இதனுடைய தத்துவம்னு பார்த்தா இது என்ன தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தத்துவம் வந்து மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது. மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் கீழே என்னுடைய ஏசி மின்னேற்றி சிங்கிள் பேஸ் ஏசி மின்னேற்றி வந்து என்னது இதனுடைய பிரின்சிபல், இது மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது. அப்ப இதுல என்னென்ன இருக்குது, இதனுடைய அமைப்புன்னு பார்க்கும் பொழுது இதுல என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுல வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு நிலையி, ரெண்டாவது சுழலி. நிலையி சுழலி, ஸ்டேட்டார் ரொட்டேட்டார். ஸ்டேட்டார் அப்படின்னாலே அதுலயே வந்துச்சு ஸ்டாட்டிக்னு சொல்லலாம். ரொட்டேட்டார் அப்படின்னா மூவிங்ல இருக்குது. அப்ப நிலையிலேன்றது இந்த நிலை என்ற பகுதி வந்து நிலையா இருக்கும், இந்த சுழலி என்ற பகுதி வந்து என்னாவது இயக்கத்துல இருக்கும். அப்ப இந்த நிலையை வந்து எத்தனையோ பிரிக்கலாம் அப்படின்னா 3 பாகங்கள் கொண்டதுதான் இந்த நிலையை வந்து 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்னு சட்டம். இந்த நிலையை வந்து என்னவா ரெண்டு ஃபர்ஸ்ட் நிலையை சுழலின் ரெண்டா பிரிக்கலாம். இதோட முக்கியமான பாகங்கள் இது ரெண்டு தான், நிலையை சுழலி. அப்ப இது வந்து ஸ்டேட்டார் ரொட்டேட்டார்னு சொல்லலாம். இதை வந்து 3ஆ பிரிக்கலாங்க. ஒன்னு வந்து சட்டம், 2 வந்து உள்ளகம், 3வது வந்து சுருள் சுற்று. ஃப்ரேம்னு சொல்லலாம். ஃப்ரேம், கோர், ஆர்மேச்சர் 3ஆ பிரிக்கலாம். இப்ப இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சட்டம் இதனுடைய ஃப்ரேம், இந்த அவுட்டர் பார்ட் தான் நிலையை சட்டம் சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இந்த உள்ளகத்தையும் சுருள் சுற்றையும் ஒரு இருக்க தாங்கி பிடிச்சிக்கிறோட அமைப்பு தான் வந்து இந்த நிலையை சட்டம். இதை இந்த உள்ளகத்தையும் ஆர்மேச்சர் இந்த சுற்றையும் ஒரு தாங்கி பிடிக்கக்கூடிய சுற்று தான் வந்து இந்த தாங்கி பிடிக்கக்கூடியதான் வந்து இந்த ஃப்ரேம் சொல்லலாம் சட்டம். உள்ளகம் வந்து இந்த உள்ளகத்தினோட வேலை என்ன, இது எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தா இந்த கோர் வந்து இரும்பு அல்லது எஃகுனால் ஆனதுதான் என்னுடைய நிலைய உள்ளகம். இது எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, சுழல் மின்னோட்ட இழப்பை வந்து எடி கரண்ட் லாஸ் அதை வந்து மினிமைஸ் பண்றதுக்கோசம் இந்த கோர்னால இந்த செய்யப்பட்ட பொருள் வந்து இந்த சென்டர்ல வச்சிருப்பாங்க. எதுக்கு, இந்த சுருள் சுற்று மூலமா வந்து மின்னோட்டம் வந்து உற்பத்தி ஆகும். அந்த எடி கரண்ட் லாஸ் சுழல் மின்னோட்ட இழப்பை குறைப்பதற்காக இதனுடைய சுருள் சுற்று சுருள் சுற்று வந்து அதை சுத்தி என்ன ஒரு எஃகுனால் அல்லது இரும்புனால் ஆன பொருள்னால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கவர் பண்ணிருப்பாங்க. அதுதான் நிலையை உள்ளகம். 3வது பார்த்தா சுருள் சுற்று. இந்த PQRS அதான் வந்து சுருள் சுற்று. அது எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அதுதான் வந்து நம்ம முக்கியமான பாட்டுன்னு சொல்லலாம். அந்த சுருள் சுற்றுனோட இந்த வந்து தொடர்புடைய போது தான் வந்து நமக்கு என்னது மின்னியக்கு விசை தூண்டப்படும். அப்ப இதுதான் வந்து ஆர்மேச்சர் வைண்டிங் சொல்லுவாங்க. இது 3 வந்து எப்படி இருக்கும், நிலையா இருக்கும். இது 3 வந்து நிலையா இருக்கும். அதான் வந்து ஸ்டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்ப சுழலின்றது வந்து என்னன்னா அப்படின்னா, இன்னொன்னு நம்ம யூஸ் பண்ற காந்த துருவங்கள். அப்ப அந்த காந்த துருவத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ண செய்வாங்க. சுழல செய்வதன் மூலமா இதுல இருந்து என்னன்னா மின்னியக்கு விசை வந்து தூண்டப்படும். எப்படி வந்து இது சுழல செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, இதுல வந்து உள்ள வந்து ஒரு டிசி மோட்டார் ஒன்று பிட் பண்ணிருப்பாங்க. டிசி மோட்டார்
இந்த டிசி மோட்டாரோட வேலை என்னன்னு பார்த்தா அப்படின்னா, இந்த டிசி மோட்டார் வந்து இந்த சுழலியை வந்து என்ன செய்யணும்னா சுழல செய்யும். இயங்க செய்யும் பொழுது இந்த சுழலியானது இந்த சுருள் சுற்றோடு ஒரு தொடர்புடையும். அப்ப இந்த சுழலி வந்து சுருள் சுற்றோட தொடர்புடையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா காந்த பாயம் உருவாகும். அப்ப காந்த பாயம் மாறும். அப்ப காந்த பாயம் எங்கெங்கெல்லாம் மாறுதோ அங்கெல்லாம் வந்து என்ன விசை தூண்டப்படும்? மின்னியக்கு விசை தூண்டப்படும். அப்ப இந்த மின்னியக்கு விசை தூண்டப்படுறதுனால இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மின்னோட்டம் வந்து உருவாகும். இதுதான் என்னுடைய கான்செப்ட். அப்ப இது ஃபர்ஸ்ட் பாரு, டிசி மோட்டார்ன்றது என்ன அப்படின்னா இது இயங்க செய்யறோம். அப்ப இயக்காற்றல் இல்லையா, நிலையாற்றல் இயக்காற்றல் வந்து சேர்ந்தது என்னது இப்ப எந்திர ஆற்றல். அப்ப இந்த இயந்திர ஆற்றலை என்ன ஆற்றலா மாத்துது? மின்னியக்கு விசை உற்பத்தி ஆகுது, அதுல இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப இந்த இயந்திர ஆற்றல் என்ன ஆற்றலாக மாறுது? மின்னாற்றலாக மாறுது. இப்படிதான் வந்து இது வந்து இயங்குது. அப்ப இது வந்து சிங்கிள் பேஸ் ஏசி ஜெனரேட்டர்ல எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தா, இப்ப வந்து நம்ம சிங்கிள் பேஸ் ஏசி ஜெனரேட்டருக்கு வரலாம். அப்ப இந்த இடத்துல ஆர்மேச்சர் இந்த சுருள் சுற்றுகள் வந்து என்ன அப்படின்னா சீரிஸா கனெக்ஷன் பண்ணிருப்பாங்க. சுருள் சுற்றுகள் வந்து தொடராக இணைக்கப்பட்டு ஒரே ஒரு மின்னியக்கு விசை மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும். அதுக்கு பேர் தான் வந்து ஒரு கட்ட மாறுதிசை மின்னோட்ட மின்னியற்றின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஆர்மேச்சர்ல எது கனெக்ஷன் பண்ணிருப்பாங்க? சீரிஸ்ல கனெக்ஷன் பண்ணும்போது சீரிஸ்ல கனெக்ஷன் பண்ணி ஒரே ஒரு மின்னியக்கு விசை மட்டும்தான் இதுல என்ன பண்ண முடியும்? உற்பத்தி செய்ய முடியும். அதான் வந்து சிங்கிள் பேஸ் ஏசி ஜெனரேட்டர்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல இதெல்லாம் வந்து சீரிஸ்ல கனெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆர்மேச்சர்ல எது கனெக்ஷன் பண்ணிட்டாங்க? சீரிஸ்ல கனெக்ஷன் பண்ணிட்டாங்க. இப்ப இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்னது நார்த் போல் சவுத் போல்னு வந்து மேக்னெட் காந்த துருவங்கள் இருக்குது. அந்த காந்த துருவம் என்னவும் ரொட்டேட் ஆகும். அப்ப டிசி மோட்டாரை பயன்படுத்தி இது என்ன பண்றாங்க? ரொட்டேட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த PQRS இந்த சுருள் சுற்று வந்து தளத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா செங்குத்தாக இருக்கும். அப்ப தளத்துக்கு PQRS எப்படி இருக்கும்? செங்குத்தாக இருக்கும். இதுதான் முக்கியமான கண்டிஷன். நம்ம எடுத்துக்கூடிய சுருள் சுற்று இதனுடைய தளம் இதான் வந்து இப்படி தளம் அப்படின்னா அந்த தளத்துக்கு இது எப்படி இருக்கும்? செங்குத்தா இருக்கும். எடுத்துக்கூடிய தளத்துக்கு இதுதான் தளம் அப்படின்னா அதனுடைய சுருள் சுற்று எப்படி இருக்குது? இப்படி செங்குத்தா இருக்குது. தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது. அப்ப இந்த இடத்துல தொடக்கத்துல காந்தப்புலம் வந்து என்னாவது அப்படின்னா இந்த திசையில செயல்படுது. காந்தப்புலம் என்னாவது இந்த திசையில செயல்படும் பொழுது, அப்ப இப்ப இந்த திசையில செயல்படும் பொழுது காந்தப்புலத்தினுடைய திசை தளத்துக்கு எப்படி இருக்குது? இணையா இருக்குது. ஆனா இந்த சுருள் சுற்றுக்கு செங்குத்தா இருக்கு. சுருள் சுற்றுக்கு காந்தப்புலம் வந்து செங்குத்தா இருக்குது, தளத்திற்கு இணையா இருக்குது. இப்ப நம்மளுடைய கண்டிஷன் வந்து இந்த சுருள் சுற்று இது பார்க்கும் பொழுது இது ரெண்டு எப்படி இருக்குது? செங்குத்தா இருக்குது. அப்ப செங்குத்தா இருந்தால் காந்தப்புலமும் சுருள் சுற்றும் செங்குத்தா இருந்தா அங்க மின்னியக்கு விசை சுழின்னு சொல்லலாம். மின்னியக்கு விசை 0. அங்க வந்து எந்த இதுவும் மின்னியக்கு விசை வந்து மாறாது, தூண்டப்படாது. ரெண்டும் வந்து செங்குத்தா இருக்கும் பொழுது மின்னியக்கு விசை 0. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மொத்தம் 5 கண்டிஷன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல காந்தப்புலத்தினுடைய காந்தப்புலமும் PQRS-உம் செங்குத்தாக இருந்தால் அப்ப B ன்னு எடுத்துக்கலாம். B-யும் PQRS-உம் செங்குத்தா இருந்தா மின்னியக்கு விசை சைன்னு எடுத்துக்கலாம். சை இஸ் ஈக்குவல் டு 0 ன்னு சொல்லலாம். மின்னியக்கு விசை சை வந்து என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இன்னும் இந்த ஃபார்முலால எப்படி போடலாம் அப்படின்னா சை இஸ் ஈக்குவல் டு சை m sin ஒமேகா t ன்னு போடலாம். சை m sin ஒமேகா t ன்னு போடலாம். இந்த ஒமேகான்றது இதனுடைய கோண திசை வேகம். இது வந்து எப்படி சுத்துது அப்படின்னா கிளாக்வைஸ் இடஞ்சுழியாக கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்துது. கடிகார முள் சுத்துற திசையில இப்ப இது வந்து சுத்துது. அப்ப இப்படி சுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல இதுவும் செங்குத்தா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப செங்குத்தா இருக்கிறதுனால அப்ப இது பாரு நமக்கு எடுத்துக்கூடிய தளமும் காந்தப்புலமும் ரெண்டு என்னன்னா தீட்டா வந்து 0 டிகிரின்னு. தீட்டா வந்து என்னது? 0 டிகிரி. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல தீட்டா வந்து 0 டிகிரி. தீட்டா வந்து 0 டிகிரி. தளமும் காந்தப்புலமும் எப்படி இருக்குது? இணையா இருக்குது. அப்ப இணையா இருக்கிறதுனால தீட்டா 0 டிகிரி. இதுவும் காயிலும் தான் பர்பண்டிகுலரா இருக்குது. எடுத்துக்கூடிய நம்ம ஆர்மேச்சர் வைண்டிங்கும் காந்தப்புலம் தான் பர்பண்டிகுலரா இருக்குது. ஆனா தளத்துக்கு இது எப்படி இருக்குது? இணையா இருக்குது. தளத்துக்கு இணையா இருக்கிறதுனால தீட்டா வந்து 0 டிகிரி. அப்ப sin 0 மதிப்பு 0. இந்த தீட்டா இஸ் நத்திங் பட் ஒமேகா t. அப்ப sin 0 மதிப்பு 0ன்றதுனால இந்த மின்னியக்கு விசை வந்து என்னாவது சுழியாகுது. இப்ப ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா இப்ப இது வந்து சுழலுது 90 டிகிரி சுழலுது. எத்தனை டிகிரி?
90 டிகிரி. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஃபர்ஸ்ட்ல வந்து தொடக்கத்துல இப்படி இருக்கும் பொழுது ஒமேகா டி உடைய மதிப்பு தீட்டா உடைய மதிப்பு 0. இப்போ என்னது 90 டிகிரி சுத்திருச்சு. அப்ப இந்த இடத்துல இங்க 90 டிகிரி வந்து இப்ப சுழன்றுச்சு. அப்ப சுழலும் பொழுது அப்ப இப்ப பாருங்க இது நார்மலா வந்து இது PQRS காயில், இது வந்து காந்தப்புலம், இது வந்து இப்படி சுழலுது. அப்ப இப்படி சுழலும் பொழுது அப்ப இந்த இடத்துல இது இப்படி சுழலும் பொழுது இப்படி இருக்கிறது இந்த காந்தப்புலம் இப்படி இருக்குது இப்படி வந்துருச்சு. அப்ப இது ரெண்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இணையாயிடுச்சு. எது காந்தப்புலம் பியும் பேரலலா இணையா இருக்குது. PQRS ரெண்டு வந்து எப்படி இருக்குது இணையா இருக்குது. அப்ப இணையா இருக்கும் பொழுது அதனுடைய மின்னியக்கு விசை எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்சிமமா இருக்கும். ரெண்டு இணையா இருந்தா அதனுடைய மின்னியக்கு விசை எப்படி இருக்கும் மேக்சிமமா இருக்கும். ஏன் மேக்சிமமா இருக்கும் அப்படின்னா இதனுடைய சுருள் சுற்றுகள் வந்து நம்ம என்னன்னா சீரீஸ்ல கனெக்ஷன் பண்றதுனால ஒன்னோட ஒண்ணு கூட்டும் பொழுது அதனுடைய மின்னியக்கு விசை என்னவும் அதிகமாகும். ஏன்னா இது வந்து கனெக்டட் தொடர் இணைப்புல இணைச்சு ஒரே ஒரு கட்ட ஏசி மின்னியற்றியா மாத்திட்டோம் நம்ம. அப்ப தொடர் இணைப்புல இணைக்கிறதுனால அது வந்து என்னன்னா கூட்டு தொடர் வரிசையில் இருக்கும். அப்போ ஒன்னோட ஒண்ணு கூட்டும் பொழுது அதனுடைய மின்னியக்கு விசை எப்படி இருக்கும் தூண்டப்படுற மின்னியக்கு விசை வந்து மேக்சிமமாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை கண்டுபிடிச்சிட்டோம் மேக்சிமம். பட் அதனுடைய திசை தேவை. அது என்ன திசையில வந்து அந்த மின்னோட்டம் பாயுது அப்படின்னு நமக்கு தேவை. அப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன விதியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபிளமிங் ரைட் ஹேண்ட் ரூல், ஃபிளமிங் வலதுகை விதியை பயன்படுத்தி அதனுடைய மின்னோட்டம் திசையை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப இது வந்து முக்கியமானது என்ன விதி ஃபிளமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஃபிளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் இது எதுக்கு பயன்படுது மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய இதனுடைய ஃபிளமிங் வலதுகை விதி பயன்படுத்தலாம். இந்த ஃபிளமிங் வலதுகை விதியில வந்து முக்கியமானது 3 விரல் சொல்லலாம். பெருவிரல், சுட்டு விரல், ஆள்காட்டி விரல், இல்லைன்னா ஆள்காட்டி விரல், சுட்டு விரல் அல்லது நடுவிரல் சொல்லலாம். இது மூணும் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா தான் இருக்கும். இது 3 விரலும் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தாக இருக்கும். பெருவிரல், சுட்டு விரல் அல்லது ஆள்காட்டி விரல், நடுவிரல். ஆள்காட்டி விரல் இல்லையா, அதனால ஆள்காட்டி விரல் சொல்லலாம், இல்லைன்னா சுட்டு விரல் சொல்லலாம். இது பெருவிரல், பெருவிரல், இது வந்து நடுவிரல். அப்ப இதனுடைய ஒவ்வொன்றும் வந்து என்னென்ன திசையை வந்து குறிக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து ஈஸி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா FBI ஞாபகம் வச்சுக்கோங்க. போலீஸ் எல்லாம் சொல்லுவாங்களே FBI ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி FBI அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க இதான் வந்து FBI எப்படி அப்படின்னு பார்த்தா பெருவிரல் ஃபர்ஸ்ட் எழுத்து F ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டாவது எழுத்து B ஞாபகம் வச்சுக்கோங்க, மூணாவது எழுத்து I ஞாபகம் வச்சுக்கோங்க. FBI. அப்ப இந்த பெருவிரலானது கடத்தி இயங்கும் திசை விசைன்னு சொல்லலாம். F என்னது விசைன்னு சொல்லலாம், என்னன்னா கடத்தி இயங்கும் திசை இயக்கத்தின் திசைன்னு சொல்லலாம். அப்ப விசையின் திசை பெருவிரலானது கடத்தி இயங்கும் திசையையும், இது வந்து என்னது சுட்டு விரல், சுட்டு விரலானது B என்னது காந்தப்புலம், B என்னது காந்தப்புலம், காந்தப்புலத்தின் திசையையும், நடுவிரல்னா I என்னது கரண்ட் மின்னோட்டத்தின் திசையும் குறிக்கும். திரும்ப புரியுதா? கடத்தி இயங்கும் திசை அல்லது கடத்தி இயங்கும் விசையின் திசைன்னு சொல்லலாம். காந்தப்புலத்தின் திசை, மின்னோட்டத்தின் திசை. அதான் விசை F, காந்தப்புலம் B, கரண்ட் I. FBI. அப்ப இந்த இடத்துல எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பாருங்க சுருள் சுற்று. அப்ப நம்மளுடைய ரொட்டேட் இப்போ வந்து காந்தப்புலம் இப்படி சுழலும் பொழுது அதனுடைய சுருள் சுற்று இடஞ்சுழியா சுழல்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். பட் இது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இதுதான் சுழலும். நம்மளுடைய இமேஜினேஷன் இது வந்து வலஞ்சுழியாக சுழலும் பொழுது அதனுடைய காயில் வந்து இடஞ்சுழியாக சுழலுவதாக கருதுவோம். அப்ப இது இப்படி சுழலும் பொழுது இது வந்து என்ன ஆகும் இப்படி சுழலும். அப்ப இப்படி சுழலும் பொழுது இதனுடைய காந்தப்புலம் என்ன அப்படின்னா அதனுடைய உள்நோக்கிய திசையில செயல்படும். அதுதான் என்னுடைய படத்துல போட்டிருப்பாங்க. இப்படி ரெண்டாவது படத்துல பாருங்க காந்தப்புலம் வந்து உள்நோக்கிய திசையில் செயல்படும். அதாவது காந்தப்புலம் இப்படி செயல்படும் உள்நோக்கிய திசையில. அப்ப படத்துல இப்படி பாருங்க இது கடத்தி இயங்கும் திசை விசையின் திசை, காந்தப்புலம் வந்து உள்நோக்கிய திசையில செயல்படுது. கீழே பாருங்க மின்னோட்டத்தின் திசை. 3 புரியுதா? இது காந்தப்புலத்தின் திசை. இந்த காந்தப்புலத்தின் திசை என்னது இதனுடைய சுருள் சுற்றுக்கு உள்நோக்கிய திசையில செயல்படுது. மூணாவது பாருங்க கீழே வந்து மின்னோட்டத்தின் திசை. அப்ப மின்னோட்டம் வந்து இதுல எங்க செயல்படுது அப்படின்னா கீழ் நோக்கிய திசையில செயல்படுது. அப்ப இப்ப நம்ம வந்து இப்ப மின்னியக்கு விசை உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லியாச்சு. இப்ப அதனுடைய டைரக்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த இடத்துல அப்ப PQ வந்து கீழ் நோக்கியும், அப்ப மின்னோட்டம் எப்படி கீழ் நோக்கி செயல்படுது இல்லையா, அப்ப PQ கீழ் நோக்கியும் RS மேல் நோக்கியும் செயல்படும். அப்ப இந்த இடத்துல
சை வந்து சையம் அதிகம் மேக்சிமமா இருக்கும் எப்ப தீட்டா வந்து 90 டிகிரியா இருக்கிறதுனால. அப்ப இந்த இடத்துல கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கும் பொழுது PQ வந்து கீழ் நோக்கிய திசையிலும் RS மேல் நோக்கிய திசையிலும் செயல்படும். இதுதான் முக்கியமான கண்டிஷன். அதாவது PQ வந்து கீழ் நோக்கிய திசையிலும் RS வந்து மேல் நோக்கிய திசையிலும் செயல்படும். அப்ப மின்னோட்டம் எந்த திசையில பாயும்? PQRS என்ற திசையில் பாயும். அப்ப இந்த இடத்துல மின்னோட்டம் வந்து PQRS என்ற திசையில் பாயும். கரண்ட் வந்து எப்படி பாயும்? PQRS என்ற திசையில் பாயும். எந்த கண்டிஷன்ல? 90 டிகிரி சுழற்றும் பொழுது. இப்ப அதோட இன்னொரு 90 டிகிரி. அப்ப இந்த இடத்துல இங்க இருந்து 90 ஆச்சு, இங்க இருந்து திரும்ப ஒரு 90. ஓகேவா? அது தனியா போடலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 0 டிகிரி, இந்த இடத்துல 0 டிகிரி. அதாவது நம்ம எடுத்து போய் காயிலுக்கு இது செங்குத்தா இருக்குது 0 டிகிரி. ரெண்டாவது கண்டிஷன், காயில் இதான் வந்து காயில் வச்சுக்கோங்க. காயிலுக்கு காந்தப்புலம் 90 டிகிரி சுத்திருச்சு. சுத்தும் பொழுது அப்ப இங்க 90 டிகிரி. அப்ப காயிலும் காந்தப்புலமும் ரெண்டாவது கண்டிஷன்ல ரெண்டு எப்படி இருக்குது? இணையா இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் B இப்படி, ரெண்டாவது கண்டிஷன் B இப்படி. அப்ப ரெண்டு எப்படி இருக்குது? இது காயில், இது காந்தப்புலம், ரெண்டு இணையா இருக்குது 90 டிகிரில. இப்போ இன்னொரு வளைஞ்சு வழியாக 90 டிகிரி சுழலுது. அப்ப இப்படி 90 டிகிரி சுழலும் பொழுது 90 பிளஸ் 90, அப்ப இந்த இடத்துல 180 டிகிரி. அப்ப இந்த இடத்துல 180 வரதுனால காந்தப்புலம் இந்த திசையில செயல்படுது. அப்ப இதுவும் காயிலும் திருப்பி பர்பெண்டிகுலரா வந்தது, செங்குத்தா வந்தது. ஏன்னா இது நிலையா தான் இருக்குது. இதுதான் வந்து என்னது? சுழலி. ரொட்டேட்டர் தான் வந்து என்னது? சுத்திட்டே வருது. சுழலி தான், காந்தப்புலம் தான் என்னது? மேக்னெட் சுழலி சுத்திட்டே இருக்குது. அப்ப 180 டிகிரி வரும்போது இது ரெண்டு எப்படி ஆயிடுச்சு? செங்குத்து ஆயிடுச்சு. அப்ப செங்குத்து ஆயிடுச்சு, திரும்ப இன்னொரு 90 டிகிரி. அப்ப இது வந்து என்ன சொல்லலாம்? 270 டிகிரி. இது ரெண்டு எப்படி இருக்குது? இப்ப ரெண்டும் பேரலா இருக்குது, ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது. ரெண்டு எப்படி இருக்குது? பேரலல், இணையா தான் இருக்குது, ஆனா எதிர் எதிர் திசையில இருக்குது. இன்னொரு 90 டிகிரி வரும்பொழுது அப்ப இந்த இடத்துல 360 டிகிரி. அப்ப ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட், ஒரு சர்க்கிள் அப்படின்னா 360 டிகிரி. அப்போ ஒரு சுத்து சுத்திட்டு வரணும் அப்படின்னா 360 டிகிரி கம்ப்ளீட் ஆனாதான் ஒரு சுத்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இதை வந்து 90 டிகிரின்றதுனால π/2 எழுதலாம். இதை வந்து πன்னு எழுதலாம், 3π/2 எழுதலாம், இது 2π எழுதலாம். π is equal to 180 டிகிரி. π is equal to 180 டிகிரி. அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தாச்சு, இப்ப செகண்ட் கண்டிஷன் பார்த்தாச்சு, இப்ப தேர்ட் கண்டிஷன் இந்த இடத்துல இப்படி வந்தாச்சு 180 டிகிரி. அப்ப காயில இது எப்படி இருக்குது? இப்ப செங்குத்தா இருக்குது. அப்ப பியும் இதுவும் எப்படி இருக்குது? செங்குத்தா இருந்தாலே காந்தப்புலம் வந்து என்னது? சாரி, மின்னிக்கு விசை 0. மின்னிக்கு விசை 0. தீட்டா எவ்வளவுங்க? 180 டிகிரி. தீட்டா வந்து என்னது? 180 டிகிரி. ஏன்னா இந்த இடத்துல இப்படி வருது, தளமும் இதுவும் காந்தப்புலம் என்ன டிகிரி? 180 டிகிரி. அப்ப 180 டிகிரின்றதுனால இந்த இடத்துல பாருங்க 180 டிகிரின்றதுனால அங்க இருக்கிற மின்னிக்கு விசை 0. அது எந்த புள்ளியில குறிக்கிறாங்க? B என்ற புள்ளியில. அதிகமா நம்ம தோன்ற மின்னிக்கு விசையை A என்ற புள்ளியில குறிக்கிறாங்க. தொடக்கத்துல O என்ற புள்ளின்னு சொல்லலாம். தொடக்கத்துல மின்னிக்கு விசை 0, அது O என்ற புள்ளி. ரெண்டாவதுல வந்து மின்னிக்கு விசை வந்து அதிகம், மேக்சிமம், அது A என்ற புள்ளியிலும். மூணாவது 180 டிகிரிக்கு மின்னிக்கு விசை 0, அது B என்ற புள்ளியிலையும் குறிக்கிறாங்க. இப்ப நாலாவது இன்னொரு 90 டிகிரி. அப்ப இப்படி இன்னொரு 90 டிகிரி சொல்லணும் பொழுது 270 வரும் பொழுது இது ரெண்டு பாருங்க காயில். அப்ப இந்த இடத்துல கீழே காந்தப்புலம் கீழ் நோக்கி திசையில் செயல்படுது, காயில் இப்படி இருக்குது. அப்ப ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்குது? ஆப்போசிட்டா இருக்குது. அப்ப ஆப்போசிட்டா இருக்கிறதால இந்த இடத்துல வந்து தூண்டப்பட்ட மின்னிக்கு விசை அதிகமா இருக்கும், ஆனா அது எதிர் திசையில இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா B is parallel to PQRS. அப்ப இந்த இடத்துல psi is equal to minus im னு சொல்லலாம். எப்ப θ equal to 270 டிகிரி. தீட்டா வந்து எவ்வளவு? 270 டிகிரியா இருந்தா, தீட்டா வந்து 270 டிகிரி. அப்ப இந்த இடத்துல பாருங்க ஆப்போசிட்னு சொல்லியாச்சு. அப்ப காந்தப்புலம் இப்படி இருக்குது. அப்ப காந்தப்புலம் வந்து இப்படி இருக்கும்போது உள்நோக்கி திசையில செயல்படுது. அப்ப இந்த இடத்துல மின்னோட்டம் எப்படின்னா மேல் நோக்கி திசையில செயல்படும். மின்னோட்டம் வந்து இப்ப பிளம்பிங் வலது கை விதியை பயன்படுத்தும் பொழுது மின்னோட்டம் வந்து மேல் நோக்கி திசையில செயல்படும். அப்ப இந்த இடத்துல என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா PQ வந்து மேல் நோக்கியும் RS வந்து கீழ் நோக்கியும் செயல்படும். அப்ப இந்த இடத்துல
PQ மேல் நோக்கியும் RS கீழ் நோக்கி செயல்படும். RS கீழ் நோக்கியும் செயல்படும். அப்ப இந்த இடத்துல கரண்ட் எப்படி போகும் அப்படின்னா SR QP திசையில போகும். SR QP அப்ப மின்னோட்டமானது கரண்ட் I ஆனது SR QP என்ற திசையில் பாயும். அப்ப மின்னோட்டம் எந்த திசையில பாயும்? SR QP இப்படி பாயும். அப்ப இது மேல் நோக்கி திசையிலும் இது கீழ் நோக்கி திசையிலும் பாயும். எப்ப 270 டிகிரி 3π/2 ன்னு வரும் பொழுது கரண்ட் வந்து மேல் நோக்கி திசையில போகும். மின்னோட்டம் வந்து மேல் நோக்கி திசையில போறதுனால SR QP என்ற திசையில மின்னோட்டம் பாயும். அது என்ன புள்ளியில குறிக்கலாம் அப்படின்னா C என்ற புள்ளியில குறிச்சிருப்பாங்க. இப்ப கடைசி கண்டிஷன் இன்னொரு 90 டிகிரி சொல்லலும் பொழுது அப்ப இன்னொரு 90 டிகிரி சொல்லும் போது அதோட தொடக்க நிலை 360 டிகிரின்னு சொல்லலாம். தொடக்கத்துல வரும்போது இது ரெண்டும் எப்படி இருக்குது? செங்குத்தா இருக்குது. அப்ப B வந்து PQRS க்கு செங்குத்தா வரும்போது psi is equal to 0. தீட்டா வந்து எத்தனை டிகிரி? 360 டிகிரி. தீட்டா வந்து எத்தனை டிகிரி? 360 டிகிரி. அப்ப இது ரெண்டும் செங்குத்தா வந்துருச்சு. அப்ப தீட்டா வந்து 360 டிகிரி. இதுவும் தளத்துக்கும் கோணம் பார்த்தா 360 டிகிரி. sin 360 0. ஒவ்வொன்றுத்துக்கு நம்ம இந்த சப்ஸ்டிட் பண்ணா ஈஸியா வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து 0 sin 0 மதிப்பு 0 ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன் 90 டிகிரி sin 90 போது psi m கிடைக்கும். மின்னிக்கு விசை அதிகமா கிடைக்கும். மின்னிக்கு விசை தூண்டப்பட்ட மின்னிக்கு விசை எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அது A என்ற புள்ளியிலும். மூணாவது 180 sin 180 போது 0 அது வந்து B என்ற புள்ளியிலும் குறிக்கிறாங்க. நாலாவது சுத்து வரும்போது 270 sin 270 போது -1 அப்ப மின்னிக்கு விசை அதிகமா இருக்கும். ஆனா அது எதிர் திசையில இருக்கும். அதான் C என்ற புள்ளியிலும். லாஸ்ட் கண்டிஷன் வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் முடிஞ்ச பின்னாடி அதோட தீட்டா வந்து 360 sin 360 போது 0 அப்ப தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை வந்து எப்படி இருக்கும்? சுழியா இருக்கும். இதுதான் வந்து 4 கண்டிஷன். அப்ப இதனுடைய மின்னியக்கு விசையினுடைய அதிர்வெண் இதனுடைய frequency எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தா frequency எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தா இதனுடைய இந்த சுழலி இயங்கத்தினுடைய வேகத்தை பொறுத்து இருக்கும். இது வேகமா சுத்தினா அதிர்வெண் அதிகமா இருக்கும். கம்மியா சுத்தினா குறைவா இருக்கும். அப்ப எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இது இயங்கும் வேகத்தை பொறுத்து இருக்கும். அதிர்வெண் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா மின்னிக்கு விசையின் அதிர்வெண். மின்னிக்கு விசையின் அதிர்வெண் ஆனது இந்த சுழலி இயங்கும் வேகத்தை பொறுத்து அமையும். எனக்குல இது வேகமா சுத்தும் பொழுது அதனுடைய மின்னிக்கு விசை வந்து என்ன அதிகமா உற்பத்தி பண்ணலாம். எனக்குல இது வந்து 360 டிகிரி ஒரு சைக்கிளுக்கு இந்த ப்ராசஸ். அப்போ ஒவ்வொரு சைக்கிளுக்கும் சுத்திட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய மின்னோட்டம் வந்து மாறி மாறி என்னாகும்? உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதான் வந்து AC மின்னேற்றின்னு ஆல்டர்னேட் கரண்ட். சிங்கிள் ஃபேஸ் AC ஜெனரேட்டர்னு சொன்னோம் இல்லையா? ஏசின்னு போது ஆல்டர்னேட். அப்ப இது கண்டினியூவா இயங்குறதுனால நம்ம தொடர்ச்சியா என்ன பண்ணலாம்? மின்னோட்டத்தை வந்து உற்பத்தி செய்யலாம். இதான் வந்து ஒரு கட்ட மாறுதிசை மின்னோட்ட மின்னியற்றி. நன்றி.